ஒவ்வொரு முறையும் தேர்தல் காலங்கள்ல தேர்தல் தொடர்பான செய்திகளை வழங்குவதாகட்டும், இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் டேல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை வழங்குவதாகட்டும், தரவுகள்ல துல்லியம், அதனை தாண்டி அதுல புதுமையையும் புகுத்தி வழங்குவது புதிய தலைமுறை. அதில் முன்னோடியாக இருக்கிறது புதிய தலைமுறை அப்படின்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. எந்த ஒரு வருடத்து திங்கட்கிழமைக்கும் நம்ம இவ்வளவு காத்திருந்திருக்க மாட்டோம். அனைவரும் காத்திருந்து எதிர்பார்த்து பதைபதைப்போடு இருந்த அந்த திங்கட்கிழமை இன்றைய நாள். ஆல்மோஸ்ட் இதுதான் ட்ரெண்ட் அப்படின்ற அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக 234 தொகுதிகள்ல யார் முன்னிலை, எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம், எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடு முழுவதையும் மண்டலமாக 4 மண்டலங்களாக பிரித்து வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம் என்று 4 மண்டல வாரியாக பிரித்து அந்த மண்டலத்திற்கு இவ்வளவு மாவட்டங்கள், அதில் இவ்வளவு சட்டமன்ற தொகுதிகள், அதுல யார் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கம்பேரிசனை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது தொண்டை மண்டலம், அதாவது வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 13 மாவட்டங்கள் இருக்கிறது. தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியில் சென்னை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, பெரம்பலூர், வேலூர், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் அப்படின்னு 13 மாவட்டங்கள் கொண்டதுதான் தமிழகத்தினுடைய தொண்டை மண்டலம், அதாவது வடக்கு மண்டலம். இங்க மொத்தம் 82 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சென்னையிலேயே 16 சட்டமன்ற தொகுதிகள், காஞ்சிபுரத்துல 4, கள்ளக்குறிச்சியில 4, அரியலூர்ல 2, திருவள்ளூர்ல 10 சட்டமன்ற தொகுதிகள். இது மாதிரி செங்கல்பட்டு, கடலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவ்வளவு சட்டமன்ற தொகுதிகள் என 13 மாவட்டங்கள் கொண்ட தொண்டை மண்டலத்துக்கு 82 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 82 சட்டமன்ற தொகுதிகள்ல இப்ப நம்ம என்ன கம்பாரிசன்ல பாக்குறோம் அப்படின்னா 2021, அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல, இந்த சட்டப்பேரவை தேர்தல்ல கம்பாரிசன் பாக்குறோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய 82 சட்டமன்ற தொகுதிகள்ல 70 தொகுதிகளை ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. வடக்கு மண்டலத்துல, தொண்டை மண்டலத்துல திமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருந்திருக்கிறது. அதிமுக 12 தொகுதிகளை பெற்றிருந்தார்கள். இப்போ தாவேக புது பிளேயர், கடந்த எலெக்ஷன்ல அவங்க இல்ல, இப்பதான் முதல் முறையாக தேர்தல் களமே காண்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில 2026 இப்ப வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரெண்ட், முன்னிலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக கூட்டணி வெறும் 15 இடங்கள்ல தான் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம், சென்னையில 16க்கு 16 சட்டமன்ற தொகுதிகளிலேயுமே தாவேக முன்னிலையில் இருந்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தாவேக ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் கிரவுண்டுக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக இந்த முறை தொண்டை மண்டலத்தினுடைய 82 சட்டமன்ற தொகுதிகள்ல 43 சட்டமன்ற தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து என்ன மண்டலம் பார்க்க போகிறோம்? சேர மண்டலமா, சோழ மண்டலமா? சோழ மண்டலம், அதாவது நம்ம டெல்டா ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சோழ மண்டலத்துல அது நீங்க மத்திய மண்டலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 6. இந்த 6 மாவட்டங்கள்ல 33 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல திருச்சியில 9 சட்டமன்ற தொகுதிகள், திருவாரூர்ல 4 சட்டமன்ற தொகுதிகள், புதுக்கோட்டையில 6, நாகப்பட்டினத்துல 3, தஞ்சாவூர்ல 8, மதுரையில 3 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு மத்திய மண்டலம். சோழ மண்டலத்துல இருக்கக்கூடிய 6 மாவட்டங்கள்ல மொத்தம் 33 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 33 தொகுதிகளிலுமே கடந்த முறை டெல்டா எப்பவுமே திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர், நாகை இந்த போன்ற இடங்கள் எல்லாம் திமுக எப்போதுமே டிஃபால்ட்டா அங்க திமுக வின் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த முறை 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இருக்கக்கூடிய 33 சட்டமன்ற தொகுதிகள்ல திமுக 29 இடங்களை ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. அதிமுகவுக்கு வெறும் 4 தொகுதிகள் தான் கிடைத்திருந்தது. இந்த முறை அப்படியே இழந்திருக்கிறது, கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலாக இழந்திருக்கிறது திமுக. முன்னிலை நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 13 தொகுதிகள்ல திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 9 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தாவேக அதனை தட்டி எடுத்து விட்டார்கள். 11 தொகுதிகள்ல தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. இதுதான் மத்திய மண்டலம், அதாவது சோழ மண்டலத்தினுடைய தற்போதைய முன்னிலை நிலவரமாக இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போறது வெஸ்ட், அதாவது மேற்கு. சேரமண்டலம். சேரமண்டலம் கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்களை எல்லாம் உள்ளடக்கிய 9 மாவட்டங்கள் இருக்கிறது. அதுல மொத்த தொகுதிகள் 61. நீலகிரியில 3 சட்டமன்ற தொகுதிகள், திருப்பூர்ல 8 தொகுதிகள், சேலம் மாவட்டத்துல 11 தொகுதிகள், ஈரோட்ல 8, கரூர்ல 4, தர்மபுரியில 5, கோயம்புத்தூர்ல 10 சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரியில 6 சட்டமன்ற தொகுதிகள், நாமக்கல்ல 6. பொதுவா கொங்கு மண்டலம்னு சொல்லுவோம். மேற்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த முறை பாத்தீங்கன்னா 2021 திமுக அங்க 20 இடங்கள் தான் இருக்கக்கூடிய 61 சட்டமன்ற தொகுதிகள்ல 20 தொகுதிகளை தான் திமுக கூட்டணியால வெல்ல முடிஞ்சது. அதிமுக ஏறத்தாழ அங்க ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. 41 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுகவுக்கு தான் கிடைத்திருந்தது. எப்போதும் போல கொங்கு மண்டலத்துல
அதிமுக வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த முறை அது அப்படியே மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு மேல அதிமுகவும் தாவேகாவும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் ரிசல்ட் இப்ப வரைக்கும் முன்னிலை நிலவரங்களை வச்சு நம்ம பார்த்தோமே, ஆனா திமுக கடந்த முறை 20 வாங்கியிருந்தாங்க, இந்த முறை அப்படியே இழந்திருக்கிறார்கள். 7 தொகுதிகள் தான் இப்போதைக்கு முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக 28 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் இழப்பு பெரியதுதான் இந்த சேர மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். தாவேகா 26 தொகுதிகளில் சேர மண்டலத்துல மேற்கு மாவட்டங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பாண்டிய மண்டலம். தெற்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாண்டிய மண்டலத்துல 10 மாவட்டங்கள், அதுல இருக்கக்கூடியது மொத்தம் 58 தொகுதிகள். கன்னியாகுமரி கடைக்கோடி மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதிகள், தூத்துக்குடியில 6 சட்டமன்ற தொகுதிகள், தேனியில 4, திருநெல்வேலியில 5, ராமநாதபுரம்ல 4, மதுரை 10 சட்டமன்ற தொகுதிகள், தென்காசியில 5, விருதுநகர்ல 7, சிவகங்கையில 4, திண்டுக்கல்ல 7 சட்டமன்ற தொகுதிகள்னு மொத்தம் 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 2021 தேர்தலை பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் தெற்குல எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 40 தொகுதிகளை ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. அதிமுக கூட்டணிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் கிடைத்திருந்தது. இப்போ களம் அப்படியே பாதி பாதியா பிரிஞ்சிருக்கு, மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2026 தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரத்தின் அடிப்படையில திமுக கூட்டணி 23 சட்டமன்ற தொகுதிகளை தான் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதிமுக 9 சட்டமன்ற தொகுதிகளையும், தாவேகா 26 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இப்போ இதை 4 மண்டல வாரியா நம்ம பிடிச்சிருந்திருக்கோம் இல்லையா? இதுல கிட்டத்தட்ட 2 அதிக தொகுதிகள் இருக்கக்கூடிய 2 மண்டலங்களை கைப்பற்றி இருந்தாலே ஏறத்தாழ ஆட்சி அமைத்து விடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் பார்த்தோம்னா தாவேகா 104 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணி 67, அதிமுக 63 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. இது இப்ப இருக்கக்கூடிய நிலைமைதான். ஏறத்தாழ ட்ரெண்ட் செட் ஆயிருச்சு அப்படின்னாலும் கூட இன்னும் இந்த எண்கள் சிறிது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விக்னேஷ், இதுதான் மண்டல வாரியாக தற்போது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஓவர் டு யூ.